ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் இப்போ பழங்காலத்துக்கே மாறிட்டோம். இங்கே பாருங்கள், விறகு அடுப்பு, மண் தோசைக்கல், உரலில் ஆட்டின மாவால் தோசை சுடுறோம். ஆனால் அதோட டேஸ்ட்டே வேறு தான். என்ன ஒரு வாசனை! அதே மாதிரி நம்ம சுடும்போதே அதை பக்கத்தில் இருக்கவங்களுக்கு வாசனை மூக்க தொலைக்கும். அந்த மாதிரி நல்ல வாசனையாக இருக்குது. ஏன்னா நாங்கள் உரலில் தான் மாவு அரைச்சோம். அதுக்கப்புறம் வந்து இங்கே பாருங்கள், சாதம் வச்சுருக்கோம். அதுவும் விறகு அடுப்பில் தான் மண் பானையில் வச்சுருக்கோம். கேஸில் என்ன தான் கேஸில் வச்சு அந்த கறி பிடிக்காது, நமக்கு புகை அடிக்காது அப்படின்னு சொல்கிறோம். ஆனால் எவ்வளவு தான் நம்ம வச்சுருந்தாலும், ஆனால் நம்ம விறகு அடுப்பில் சமைக்கிற ஒரு டேஸ்ட்டும் நம்ம உடம்பு ஆரோக்கியமும் அந்த கேஸ் அடுப்பில் எல்லாம் வைக்கிறதுல இல்லைன்னு புரிஞ்சுக்கிட்டோம். அதனால் சரி, நம்ம எப்பவும் இல்லாட்டாலும் நம்ம முடியாத காலத்துக்கு கேஸ் அடுப்பை யூஸ் பண்ணிக்கணும். நம்ம டைம் இருக்கிற போது என்ன செய்யணுன்னா விறகு அடுப்பில் வைக்கணும். ஏன்னா நம்ம ஒரு வீட்டுக்கு ரொம்ப எல்லாம் பழைய காலத்தை மாதிரி நிறைய எல்லாம் சாப்பிட்றது இல்லை. எல்லாருமே கொஞ்சம் கொஞ்சம் தான், ஒரு தோசை 2 தோசை சாப்பிடுவோம். அதனால் உரல்லே நாங்கள் மாவாட்டிடுறோம். உரலில் மாவாட்டி மண் தோசைக்கல் இதில் வச்சு தான் இப்போ சமைக்கிறோம். அதே மாதிரி மண்பானையில் சமைக்கிறோம். ஆனால் அந்த மண்பானையில் சமைக்கிற சாப்பாடு நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்குது. ஆனால் மண்பானையில் சமைக்கிறதுனால நம்ம உடம்புக்கும் ரொம்ப ஆரோக்கியம். அதனால் இப்போ நாங்கள் பழங்காலத்துக்கே மாறிட்டோம். நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். டைம் கிடைக்கும்போது, எப்பவும் இல்லை, டைம் கிடைக்கும்போது இந்த மாதிரி பயன்படுத்தி பாருங்கள். எப்படி இருக்குன்னு கமெண்டில் சொல்லுங்கள்.